அந்த கோர்ட் ரூலிங் மொத்த யூரோப்லையும் ஒரு பொலிட்டிக்கல் எர்த்குவேக்கையே கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், விளாடிமிர் புட்டினாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இல்லை இது தப்பு, மொத்தத்துக்கு மொத்தம் ஒரு மோசமான தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் அந்த தீர்ப்பு? இதெல்லாம் ஒரு வேர்ல்டு வாரில் ஒரு சின்ன இன்சிடென்ட்டுங்க. வேர்ல்டு வார் 2 பற்றி ஒரு 1000 பேஜ் புக் எழுதுனா 2 பேஜ் தான் கேஸ் சேம்பர் வரும். அதுலேயும் ஒரு 8-10 லைன் வருங்க. இதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. இதை விட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் நடக்கலாம், நிறைய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் பிரான்ஸில் நடக்கலாம், இம்மிகிரன்ஸ்லாம் தாக்கப்படலாம், மைனாரிட்டிஸ் தாக்கப்படலாம். வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். நேற்றைய தினம் பிரான்ஸோடைய தலைநகரான பாரிஸில் ஒரு கோர்ட் ரூலிங் வந்துச்சு. அந்த கோர்ட் ரூலிங் மொத்த யூரோப்லையும் ஒரு பொலிட்டிக்கல் எர்த்குவேக்கையே கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் வலதுசாரி கட்சிகள்லாம் அதை கண்டம் பண்ணியிருக்காங்க. இந்த ரூலிங்கை பொறுத்தவரை டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், விளாடிமிர் புட்டினாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இல்லை இது தப்பு, மொத்தத்துக்கு மொத்தம் ஒரு மோசமான தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் அந்த தீர்ப்பு? இந்த தீர்ப்பு யாருக்காக வந்துச்சுன்னா, மெரைன் லேபன். இவங்க இந்த மெரைன் லேபன் வந்துட்டு பிரான்ஸோடைய நேஷ்னல் ரேலி பார்ட்டியோடைய தலைவர். இது வந்துட்டு வலதுசாரி கட்சி. இந்த கட்சிக்கு என்ன இம்பேக்ட் வரப்போகுது? இந்த கட்சி மட்டும் ஜெயிச்சிடக்கூடாதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை பொறுத்தவரை இஸ்ரேல் பாலஸ்டைன் அப்படின்னு இஸ்லாமியர்களும் ஜூஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பிரான்ஸில் இந்த அம்மா வந்துடக்கூடாதுன்னு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து கோஷமிட்டனர். யார்? ஜூஸாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும். யார் தான் இந்த மெரைன் லேபன்? சரி, என்னதான் அந்த தீர்ப்பு? இது எப்படி இம்பேக்ட் வரப்போகுது? இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். மெரைன் லேபன் இவங்க யாருன்னா, ஜீன் லேபன் அவருடைய மகள். ஜீன் லேபன்ன்றவர் வந்துட்டு 1972 ஃப்ரான்ஸில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சிக்கு பேர் நேஷ்னல் ஃப்ரண்ட். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வலதுசாரியோடைய எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக ஃப்ரான்ஸை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப லிபரல் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிபர்ட்டின்ற கான்செப்டையே உலகத்துக்கு கொண்டு வர்றது இந்த ஃப்ரான்ஸ் தான். ஆனால் இந்த ஃப்ரான்ஸில் இவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு என்னென்னா, ஹிட்லர் வந்துட்டு யூதர்களெல்லாம் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப், கேஸ் சேம்பர்ஸ்லாம் வச்சு கொலை பண்ணார். அதாவது இந்த வேர்ல்டு வார் 2 சமயத்தில். அப்போ இவருடைய கருத்து என்ன? அதாவது ஜீன் லேபன் என்ன சொல்லுவார்னா, இதெல்லாம் ஒரு வேர்ல்டு வாரில் ஒரு சின்ன இன்சிடெண்ட்டுங்க. வேர்ல்டு வார் 2 பற்றி ஒரு 1000 பேஜ் புக் எழுதுனா 2 பேஜ் தான் கேஸ் சேம்பர் வரும். அதுலேயும் ஒரு 8-10 லைன் வருங்க. இதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னுவார். ஸோ அவருடைய கருத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹிட்லருடைய கருத்துக்கள் மாதிரி. அதாவது நேஷ்னலிசம், ஆன்டி இமிக்ரேஷன், அதாவது வெளியிலேருந்து வரவங்கள அடித்து விரட்டணும், கொலை பண்ணாலும் தப்பில்லை. உதாரணத்துக்கு இவர் என்னென்னா, இந்த பார்ட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டு இராணுவத்தில் இருந்திருக்காரு. அப்போது அல்ஜீரியாவில் இந்த நேஷ்னல் லிபரேஷனுக்காக, அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடி கொண்டிருந்தார்கள். அப்போ வந்துட்டு அது ஃப்ரான்ஸுக்கு கீழே இருந்துச்சு. ஸோ இவர் அங்கே போய் நிறைய சித்திரவதைகள் பண்ணியிருக்காரு அந்த இண்டிபெண்டன்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம். ஸோ அதை பின்னாளில் அவரே ஜஸ்டிஃபை பண்ணார். அதனால் என்னங்க அப்படின்னு 1962 ஃப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா கடைசியில் அல்ஜீரியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. அதை பயங்கரமாக எதிர்க்கிறார். அதற்கப்புறம் தான் இந்த கட்சியே ஃபார்ம் பண்ணுறாரு, நேஷ்னல் ஃப்ரண்ட்டு. ஸோ அந்த கட்சியுடைய கொள்கைகளே என்னென்னா, எதெல்லாம் ஹிட்லருடைய கொள்கைகளோ அதெல்லாம் இவருடைய கொள்கைகள்ங்க. ஸோ இவருடைய கட்சியில் இனிஷியல் அந்த மெம்பர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் யூதர்களுக்கு எதிராக ஆக்ட் பண்ணவங்கலாம், அதாவது பயங்கர கோர் ரைட் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஆன்டி இமிக்ரேஷன், ஆன்டி ஜூஸு, அதுக்கப்புறம் அதாவது அந்த யூத்தை என்னெல்லாம் தூண்டி விட முடியுமோ அதெல்லாம் தூண்டுற மாதிரி பேசுவார், நல்லா பேசுவார். அதெல்லாம் தான் இவருடைய கட்சி கொள்கைகள். ஸோ ஃப்ரான்ஸை பொறுத்தவரை இந்த மாதிரி இது 1970களெல்லாம் செல்லுபடியாகாத ஒரு இது. ஏன்னா அவங்க ரொம்ப லிபரல் தாட்ஸ் உடையவர்கள். மொத்த யூரோப்புமே அதை ஏற்றுக்காத விஷயம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா 1974 ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் எலெக்ஷன்லேயே நிற்கிறாரு. 1% ஓட்டு கூட வரலைங்களாங்க. ஆனால் விடாமல் எலெக்ஷனில் நின்றுக்கிட்டே இருப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா 2002 பிரசிடென்ட் எலெக்ஷனில் பெரிய திருப்பு முனைங்க. முதல் முறையாக அந்த ஃப்ரான்ஸ் எலெக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட் ரவுண்ட் எலெக்ஷன் வைப்பாங்க. அதில் ஒருவேளை ஒருத்தரால் மெஜாரிட்டி எடுக்க முடியலன்னா
ஃபஸ்ட்டு 2 கேண்டிடேட் அவங்க 2 பேரும் 2வது ரவுண்டுக்கு போவாங்கங்க. ஸோ முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பொசிஷன் வந்துட்டார். வந்துட்டு 2வது ரவுண்டுக்கு போகிறாரு, அதாவது ஃபைனல் ரவுண்டுக்கு. பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே இது வந்து என்னைக்கு நடந்துச்சுன்னா ஏப்ரல் 21, 2002ங்க. ஃப்ரான்ஸில் இப்பயும் சொல்லுவாங்களாம் 21 ஏப்ரல், அவ்வளோ ஒரு சிக்னிஃபிகண்ட் இது. அப்போ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு இருக்கிறதே ஒரு ஷேம்ஃபுல், இவரெலாம் வந்துட்டாருன்னு ஃப்ரான்ஸ் முழுவதும் போராட்டம் நடந்திருக்குங்க. ஆனால் அந்த 2வது ரவுண்டில் இவர் தோத்துட்டார். ஆனால் முதல் முறையாக 2வது ரவுண்டுக்கு வந்ததே ஒரு பெரிய திருப்பம் இந்த வலதுசாரி கட்சிகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூரோப்பில் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் ரைட் விங் பார்ட்டிஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஃபாதர் யாருன்னா இந்த ஜீன் லே பென் தான். ஸோ இவருடைய தாட்ஸ் தான் மற்ற இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் பார்லிமெண்ட்டுக்கும் போயிட்டு அங்கேயும் வச்சு வாங்குவார் எல்லாரையும். இவரை பொறுத்தவரை இந்த நேட்டோ, யூரோப்பியன் யூனியன் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுவார். இவரை பொறுத்தவரை இல்லை ஃப்ரான்ஸு இந்த யூரோப்பியன் யூனியன் விட்டு வெளியில் வந்துடணும், இந்த மாதிரி ரொம்ப யூரோப்பே நாசமாகிக்கிட்டு இருக்கு இவங்கெல்லாம் இடதுசாரி கட்சிகள் அப்படின்னு சொல்லி மொத்தத்துக்கு மொத்தம் இவர் ஒரு ஃபார் ரைட் விங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தவர். கடைசியில் 2011 பார்த்தீங்கன்னா அவருடைய மகள் அவங்க தான் மெரைன் லே பென். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு லாயரு. இவ்வளோ நாள் அவங்க அப்பா கூடயே கட்சியில் இருந்தவர், அந்த நேஷ்னல் ஃப்ரண்ட் கட்சி. யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் மெம்பராகவும் இருக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா திட்டும்போது பக்கத்தில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களும் அதே மாதிரி அவங்க அப்பாவுடைய கொள்கையோடு தான் வந்தாங்க. ஆனால் இவங்க ரொம்ப ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2011 கட்சி தலைமையை ஏற்ற உடனே யோசிச்சாங்க, இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மளால் ஆட்சியை பிடிக்க முடியாது, முதல்ல இந்த இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் ஏன்னா ஃப்ரான்ஸில் ஆட்சியை பிடிக்கணும்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரைட் மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கைகளை மாற்றுறாங்க. என்னது? ஆன்டி இமிக்ரேஷன், ஆமாம் அது தப்பு, ஆனால் ஜூஸ்க்கு எதிராக வேண்டாம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக வச்சுப்போம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க ஐடென்டிஃபை பண்ணுற பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான், இவங்க அப்பா சொன்னதே தான் இருக்கும். ஆனால் அந்த வண்டியை மாற்றி ஒரு பெயிண்ட் அடித்த மாதிரிங்க. ஸோ இதை அக்செப்டபுளாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியை மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி கொள்கைகளை கொஞ்சம் பாலிஷ் போட்டு டிங்கர் பார்த்து பெயிண்ட் அடித்து வேறு மாதிரி மாற்றிட்டாங்கங்க. 2015 பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா திருப்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். யார்? ஜீன் லே பென், அந்த கட்சியுடைய ஃபவுண்டரு, நேஷ்னல் ஃப்ரண்ட்டோடைய ஃபவுண்டரு. இவங்க அப்பா ஆக்டிங் பிரசிடென்ட். பார்த்தீங்கன்னா இவங்க வைஸ் பிரசிடென்ட் வாங்க, இவங்க ஆக்டிங் பிரசிடென்ட்டு, அவர் தான் லைஃப் லாங் பிரசிடென்ட்டு. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னார்னா, ஆமாம்மா நான் சொன்ன இதெல்லாம் அந்த ஜூஸ்க்கு எதிராக சொன்னதெல்லாம் கரெக்டு தான், கேஸ் சேம்பர்ஸ் அதெல்லாம் சும்மாங்க ஹிஸ்ட்ரியில் ஒரு இன்சிடெண்ட்டுங்க, அதெல்லாம் மறந்துடணுங்க அப்படின்னு சொன்னார். உடனடியாக அந்த அம்மா பார்த்தாங்க, இப்படிலாம் கொண்டு போனால் கட்சியை பவருக்கு கொண்டு வர முடியாதுன்ட்டு அவங்க அப்பாவையே இதை விட்டு கட்சியை விட்டு நீக்கினாங்கங்க. ஸோ அது பெரிய எதிர்ப்பலைகளை அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் மத்தியில் ஏற்படுத்திச்சு. என்னது தலைவரே எடுத்துட்டாங்கன்னு. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அவங்களுக்கு ஃபாலோயிங் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு புது லீடர் வராங்க, நம்ம ரைட் விங்கில் ஏற்றுக்கிற மாதிரி, மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லீடர் உருவாராங்கன்னு இவங்களுக்குரிய ஃபாலோவர்ஸை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அவங்க அப்பா கூட இருந்த பெரிய தலைவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ரிமூவ் பண்ணாங்க. 2018 என்ன பண்ணாங்கன்னா கட்சி பேரையே மாற்றிட்டாங்க. எதுக்கு? இனிமேல் நேஷ்னல் ஃப்ரண்ட்டு, நேஷ்னல் ரேலி அப்படின்னு புது கட்சி. அதே கட்சி தான், அதே கொள்கைகள் தான், கட்சி பேர் மட்டும் மாறுதுங்க. ஸோ நேஷ்னல் ரேலின்ட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே 2012 அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க. முதல் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வெறும் 17% ஓட்டுங்க. திருப்பி அதாவது பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே தோத்துட்டாங்க. அதாவது 3ஆவதோ 4ஆவதோ வந்தாங்க. திருப்பி 2017 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க 2வது ரவுண்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் செகண்ட் கேண்டிடேட்டாக இருந்தாங்க. ஏற்கனவே 17% ஓட்டு இருந்தது, இப்போ 21% கிட்ட ஆச்சு. திருப்பி மீண்டும் வராங்க 2022 எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நடந்தது. இமானுவேல் மேக்ரானுக்கும், அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது, இமானுவேல் மேக்ரானுக்கும் இவங்களுக்கும் செகண்ட் ரவுண்டுங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் 23%க்கு மேலே எடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வலதுசாரி கட்சிகளுடைய இது வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ், அதாவது சப்போர்ட் பேஸ் இன்க்ரீஸ் ஆனது 2022 சொல்லலாம். பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில், அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் 23% ஓட்டு வாங்கினாலும் செகண்ட் ரவுண்டு இமானுவேல் மேக்ரானுக்கும் இவங்க 41% ஓட்டு வாங்கினாங்க. ஸோ செகண்ட் கேண்டிடேட்டு இமானுவேல் மேக்ரான் மெஜாரிட்டியோட ஜெயிச்சிட்டார். இருந்தாலும் இவங்களுக்கு அவ்வளோ ஃபாலோயிங் வர ஆரம்பிச்சது. பெரிய
அதிருப்தியை, எதிர்ப்பலைகளை மொத்த யூரோப்புக்கும் கொண்டு வந்துச்சு. ஏன்னா பிரான்ஸ்ல இது நடந்துச்சுன்னா ஒரு வலதுசாரி எக்ஸ்ட்ரீம் கட்சி, அதாவது இன்னொரு ஹிட்லர் மாதிரி உள்ள கட்சி வர்றது எல்லாருக்குமே ஒரு பயத்தை உருவாக்கியது. இந்த சூழல்ல தான் பார்த்தீங்கன்னா இவங்களும் யூதர்களும் இஸ்லாமியர்களும் வந்துட்டு இல்லை இவங்க வந்துடவே கூடாது. பாலஸ்தீனத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனில் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே என்னென்னா ஏன் இவங்களை எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுடைய கட்சி கொள்கை, அதாவது நேஷனல் ரேலியுடைய கட்சி கொள்கையில் அனிமல் ஸ்லாட்டரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது மிருகங்களை, ஆடு மாடு இதெல்லாம் உணவுக்காக கொல்லும்போது பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ஹலால் அப்படின்ற ப்ராக்டிஸில் இது பண்ணுவாங்க, அவங்களுடைய ரிலீஜியஸ் இது பிரகாரம். யூதர்கள் பார்த்தீங்கன்னா கோஷேர் அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸு. இவங்க என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் இருக்கக்கூடாது, வேறு மாதிரி மெத்தடில் தான் அனிமலை ஸ்லாட்டர் பண்ணணும், வேணும்னா இம்போர்ட் வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. அப்போது அவங்களுடைய ரிலிஜனுக்கு, நம்ம உணவு வீட்டு கிச்சனுக்கு வந்துட்டாங்க இவங்க, ஸோ இவங்கள வரவிடக்கூடாதுன்ட்டு இஸ்லாமியர்களும் யூதர்களும் சேர்ந்து போராட்டம் நடத்தினார்கள், இவங்க வந்துடக்கூடாதுன்னு. கடைசியில் பார்த்திங்கன்னா 2022 இவங்க வரல. ஆனால் 2வது ரவுண்டில் மிகப்பெரிய வாக்கு பெற்று தான் தோத்தாங்க. இந்த சூழலில் தான் 2027 எலெக்ஷன் அடுத்ததும் அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமானுவல் மேக்ரான், அவர் தான் இப்போ ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட்டு. ஆனால் அவரால் திருப்பி கண்டெஸ்ட் பண்ண முடியாது, அவர் ரொம்ப பாப்புலரு. ஆனால் அவங்க கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஒருத்தர் 2 முறை தான் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும். ஸோ 2 முறை அவர் இருந்துட்டார். அப்போ 27 எலெக்ஷனில் இவங்களுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இவங்களுடைய பார்ட்டி என்னது, ஃபார் ரைட் பார்ட்டி, நேஷ்னல் ரேலி பார்ட்டி. ஸோ அந்த கேண்டிடேட் தான், அதாவது மெரைன் லே பென் தான் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. சமீபத்தில் போன வருஷம் வந்துட்டு 2024 ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேறு நடந்துச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இவங்க கட்சி நிறைய சீட்ஸே ஜெயித்தாங்க. ஸோ இந்த சூழலில் தான் இப்போது நேற்று அந்த தீர்ப்பு வந்திருக்குங்க. இந்த தீர்ப்பு என்னென்னா, மெரைன் லே பென் வந்துட்டு இந்த 2027 எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற தீர்ப்பு, அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. என்ன காரணம், இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, 2004 2017 வரைக்கும் இவங்க யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் மெம்பராக இருந்தாங்க. யூரோப்பை பொறுத்தவரை ஒவ்வொரு நாடுகளுக்கும் அவங்க நாட்டுக்கு ஒரு பார்லிமெண்ட் இருக்கும். அது இல்லாமல் மொத்த யூரோப்புக்கும் ஒரு பார்லிமெண்ட் உண்டு. ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும், அதாவது எல்லா கண்ட்ரிலேருந்தும் எலெக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ இவங்க இருந்தாங்க. அந்த யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் பார்லிமெண்ட் அசிஸ்டன்ற போஸ்ட் வந்துட்டு ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட்டு இது மாதிரி, அவங்களுடைய யூரோப்பியன் பார்லிமெண்ட்டு அவங்களுக்கு சேங்ஷன் பண்ணுற பணம், அந்த எம்பிஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அசிஸ்டன்ட் வச்சுக்கலாம். அதற்காக ஏற்கனவே 22 கோடி ரூபாய் இத்தனை வருஷம் இவங்க பார்லிமெண்ட் அசிஸ்டன்ற பேரில் இவங்க கட்சி நிர்வாகிகளை பேரை போட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரொம்ப நாளாகவே புகஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் இப்போ தீர்ப்பு வந்திருக்குங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பாரிஸில் அந்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இவங்க கண்டிப்பாக தவறு பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு டவுட்டும் கிடையாது. சரி, ஒரு கட்சி தலைவர் தவறு பண்ணான்றதுக்காக நம்ம லீனியன்ட்டெல்லாம் இருக்க முடியாது. உண்மை என்ன நடந்துச்சு, அவங்க கரப்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க சொந்தமாக பணம் எடுத்துக்கிட்டாங்களா, கிடையாது. ஆனால் கட்சி ஆளுங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதும் ஒரு கரப்ஷன் தானே. ஸோ இத்தனை நாள் கரப்ஷன் பண்ணதுக்கு 4 வருட தண்டனை. அது இல்லாமல் உடனடியாக இன்னையிலேருந்து 5 வருஷத்துக்கு அவங்க எந்த போஸ்ட்லேயும் கண்டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு. ஸோ இது ஃப்ரான்ஸோடைய ஒரு லா தான். ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி தவறு பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த பப்ளிக் போஸ்ட்டுக்கும் அவங்களால கண்டெஸ்ட் பண்ண முடியாது. மெரைன் லே பென் பார்த்தீங்கன்னா இது அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்கலையா இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துடும் அப்படின்னு. நேற்று அவங்களும் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ கோர்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீதிபதிகள் தீர்ப்பை வாசிக்கும் போது கொஞ்சம் நேரத்தில் தலையை ஆட்ட ஆரம்பித்தாங்களாம். இல்லைன்னு ஒரு எரிச்சலோடு தலையாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இது வந்துட்டு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பு முடிகிறதுக்கு முன்னாடியே, ஏன்னா அப்படி தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க எழுந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஏதோ கேட்டிருக்காங்க, எதுவுமே சொல்லாமல் வெளியில் வந்துட்டாங்க. அதற்கப்புறம் அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க, அடுத்து என்ன பண்ணலான்னு.
ஆனால் கடைசியில் அவங்க எடுத்த முடிவு என்னென்னா, இல்லை இதை நாங்கள் அப்பீல் பண்ண போகிறோம். இந்த அப்பீலை எப்படியாவது 2026க்குள்ளே முடிக்க பார்க்கணும். ஏன்னா 27ல் நான் கண்டெஸ்ட் பண்ணணும். இது வேணும்னு இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்துகிற நாடகம். நான் தான் எனக்கு சொந்தமாக எடுத்துக்கலல்ல, இதெல்லாம் கரப்ஷன் கிடையாது. அதனால் இது கண்டிப்பாக நீதிபதிகள் வந்துட்டு டெமோக்ரஸியை கொண்டுட்டாங்க, இது மிகப்பெரிய சூழ்ச்சி அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்புனால இவங்களால அடுத்த 5 வருஷம் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அதே சமயத்தில் இவங்க அப்பீல் வந்துட்டு, ஏன்னா அப்பீல்லையும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த தீர்ப்பு ஏறக்குறைய 200 பக்கம், ரொம்ப ஒரு ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சொல்லலை நான் பணத்தை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணலைன்னு, எனக்கு சொந்தமாக எடுத்துக்கலன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய, ஆனால் அந்த பார்லிமெண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை அந்த ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க அப்பீல் போனாலும் இவங்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சரி, அப்பீல் போய் இவங்களுக்கு ஃபேவரபுளாக ஆகும்னு நினச்சாலும் அந்த அப்பீல் ப்ராசஸே சில வருடங்கள் எடுக்குமா. ஸோ அதனால் இவங்களால் 2027 எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தீர்ப்புக்கு எதிராக தான் டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், விளாடிமிர் புட்டினாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே கண்டம் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன? டொனால்ட் ட்ரம்ப் பார்த்திங்கன்னா அவர் வலதுசாரி கட்சிகள்லாம் ஒன்றா வரணும்னு ஆங்காங்கே அவர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஈலான் மஸ்க் பார்த்திங்கன்னா அவரும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஏற்கனவே ஜெர்மனியாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வலதுசாரி கட்சிகளுக்கு நிறைய ஃபண்டிங்லாம் கொடுத்து அவங்கள ப்ராப்பப் பண்ண பார்ப்பார். ஸோ இவங்களுக்கும் ஏற்கனவே நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ இந்த தீர்ப்பு வந்தோடனே இல்லை இதெல்லாம் ஒரு சூழ்ச்சி, வலதுசாரி கட்சிகளை அழிக்கிறதுக்கான சூழ்ச்சி அப்படின்னு அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. விளாடிமிர் புட்டின், ரஷ்யாவுடைய பிரசிடென்ட், அவரும் கண்டம் பண்ணியிருக்காரு. என்ன காரணம்? காரணம் என்னென்னா, இவங்களுடைய கட்சியுடைய மெயின் கொள்கை என்ன? யூரோப்பியன் யூனியன் விட்டு வெளியில் வந்துடணும் அப்படின்னு. ஸோ நேட்டோ விட்டு வரணும், யூரோப்பியன் யூனியன் விட்டு ஃப்ரான்ஸ் தனியாக இருக்கணும், இப்போ யூகே இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது அவங்க ஸ்டாண்டு. ஸோ அதனால் இவருக்கு சந்தோஷம். ஏற்கனவே இவங்க மேலே நிறைய அலிகேஷன் இருக்குது. ரஷ்யாவிலேருந்து நிறைய ஃபண்டிங் வருமா இந்த நேஷ்னல் ரேலி கட்சிக்கு. ஸோ அதனால் அவரும் இந்த தீர்ப்பை கண்டம் பண்ணியிருக்கார். சரி, இது என்ன தான் நடக்க போகுது? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கட்சியில் 2022லேருந்து இவங்க லீடராக இருந்தாலும் இன்னொருத்தரை பிரசிடெண்ட்டாக போட்டிருக்காங்க. அவர் பேர் என்னென்னா ஜார்டன் பர்டேலா. அவருக்கு வயசு வெறும் 29. ஸோ ஜார்டன் பர்டேலா தான் மோஸ்ட் லைக்லி கேண்டிடேட்டாக இருப்பார் இந்த 2027 எலெக்ஷனுக்கு. நேஷ்னல் ரேலி சார்பாக அவர் தான் நிற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜார்டன் பர்டேலாவும் கொஞ்சம் காலமாகவே இதுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ரொம்ப நாளாகவே புகஞ்சிக்கிட்டு இருக்க இவங்க இந்த மாதிரி பணத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்றது. ஆனால் இப்போத்துக்கு அவர் நேற்று என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு? இல்லை இந்த தீர்ப்பை ஏற்றுக்க மாட்டோன்னு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய அப்சர்வர்ஸு உள்ளுக்குள்ளே ஏற்கனவே நிறைய புகைச்சல் இருக்காங்க. காரணம் இந்த லே பென் குடும்பம் தான். அதாவது இவங்க அப்பாவாக இருக்கட்டும், இப்போ மகளாக இருக்கட்டும், பல வருஷமாக அவங்களே இந்த கட்சியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போயாவது அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு. ஸோ கட்சியிலே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் புகைச்சல் வர ஆரம்பிச்சிருமா. நிறைய பேர் சண்டை போட்டுக்க போகிறாங்களாம், யார் அடுத்த இதில் நிற்கலான்னு. ஆனால் இவங்களுடைய கேண்டிடேட் யாராக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக ஜார்டன் பர்டேலா தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவ்வளோ லேஸ்லலாம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா காலங்காலமாக காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது ஃப்ரான்ஸோடைய பிரசிடென்ட் ஆகணும்னு. அவங்க அப்பாவும் ட்ரை பண்ணார், இவங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி, இதை விட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் நடக்கலாம், நிறைய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் ஃப்ரான்ஸில் நடக்கலாம், இம்மிகிரன்ஸ்லாம் தாக்கப்படலாம், மைனாரிட்டிஸ் தாக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை மெரைன் லே பென்னுக்கு எதிராக வந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு தான். ஏன்னா அவங்களே சொல்லலையே நான் வந்து பணத்தை எடுக்கலன்னு. அவங்க என்ன சொன்னாங்க? எனக்கு சொந்தமாக எடுத்துக்கல, கட்சி நிர்வாகிகளுக்கு இந்த பார்லிமெண்ட் அசிஸ்டன்ற பேரில் கொடுத்தேன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஸோ அது நியாயமான தீர்ப்பு தான். இன்னொன்று, ஜுடிஷியரி சூழ்ச்சி பண்ணுறாங்கன்றதெல்லாம் சும்மா. ஏன்னா ஃப்ரான்ஸை பொறுத்தவரை எஸ்டாப்ளிஷ்டு லீகல் சிஸ்டம்ங்க, அவ்வளோ லேஸ்லலாம் இல்லை. அது ஒரு ரீசெண்ட் ரூலிங், நல்ல அந்த 200 பேஜ் ரூலிங் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவங்க யாராக இருந்தாலும் எல்லா லாக்கு முன்னாடி சமம், இவங்க தவறு பண்ணியிருக்காங்க, அதனால இதுன்னு. அதை இவங்களுக்காகன்னு இந்த 5 வருஷம் டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஏற்கனவே ஃப்ரெஞ்சு லாலையும் இருக்குது, நம்ம இந்திய லாவில் கூட இந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன், யாராவது கரப்ஷன் இந்த மாதிரி இஷ்யூவில் மாட்டினா டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ இது ஒரு நியாயமான தீர்ப்புன்னு தான் எனக்கு தோணுது. இலான் மஸ்க் சொல்கிற மாதிரி இது வந்துட்டு ஒரு சூழ்ச்சின்றதெல்லாம் சும்மா, இது ஒரு நியாயமான தீர்ப்பு தான்ன்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னவோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.